வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி vlogs. இன்னைக்கு வீட்டில் செஞ்சு வச்ச மாவு புளிச்சிருச்சுங்க. இந்த மாவை எப்படி நம்ம டேஸ்ட்டாக தோசை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 4 ஆனியன் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு கடாயை வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் உடைச்சி வச்சு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. மாவு நல்லா புளிச்சு போயிருக்கு. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணி வச்ச மாவு கூட இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கலக்கி வச்ச மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சு லைட்டாக எண்ணெய் தடவி தோசை ஊற்றிக்கலாங்க. யாருக்கெல்லாம் தோசை ஊற்ற தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் ஒரு 4 கரண்டி, அந்த பக்கம் ஒரு 4 கரண்டி ஊற்றாம 1/2 ஸ்பூன் நெய் போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கடவுள் கொடுத்த உடம்ப திருப்பி கடவுள் கொடுக்கும்போது அதே மாதிரியே கொடுப்போம். தோசை வெந்துருச்சு, நல்ல முருகலாக இருக்குங்க, நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் புளிச்ச மாவு இருந்தால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட டேஸ்டிங் ரிவ்யூ எங்கள் அண்ணா வருவார். ஸோ வந்தாருன்னா அவரோட வீடியோ எடுத்து போகிறேன். பேச்சுலர் ஆனியன் தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. தம்பி செஞ்சுருக்கோம். கடலை சட்னி, தேங்காய் எண்ணெய் கடலை சட்னி, தக்காளி கத்திரிக்காய் கிரேவி. தோசை எப்படி இருந்துச்சு? தோசை நல்லா அருமையாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா கல்லில் வேக வச்சு நெய் போட்டு